புழுதி பறக்க கும்பகோணத்துல ஹெலிகாப்டர்ல இறங்கி இருக்காரு நிதின் கட்கரி அவர்கள். குடும்பத்தோட சிரிச்ச முகத்தோட கோவிலுக்கு வந்திருக்காரு. ஆட வாங்க சார் இந்த கோவில் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி பூங்கொத்து கொடுத்து அவரை வரவேற்று இருக்காங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல பரவிட்டு இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்துல தேசிய நெடுஞ்சாலை பணிகளை ஆய்வு பண்றதுக்காக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஹெலிகாப்டர் மூலியமா கும்பகோணம் வந்திருக்காரு. அப்படியே கோவிலுக்கும் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிருக்காரு. ஹெலிகாப்டர் மூலமா புழுதி பறக்க ஒரு மாசான என்ட்ரி கொடுத்திருக்காரு. அவர் கூட மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்களும் வந்திருந்தாரு. தஞ்சாவூர்ல இருந்து சென்னை போற விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை பணிகள் பத்தி பல்வேறு ஆய்வு பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். கும்பகோணத்துல இருக்கிற நாதன் கோவில்ல ஜெகநாத பெருமாள் திருக்கோவிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிருக்காங்க. அவருக்கு பட்டாச்சாரியர்கள் பூரண கும்ப மரியாதையோட வரவேற்பும் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து கோ பூஜை கஜ பூஜையிலும் கலந்துகிட்டாரு. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட் உட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவனுண்டு, எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு, எல்லை இங்கில்லை வாத்தாலம் நம்மோடு. வாயில்லா ஜீவன் நடக்க முடியாம தவிச்சிட்டு இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்க இல்லையா? அந்த மனசுக்கே நீங்க நல்லா இருப்பீங்க சாருங்கிற மாதிரிதான் காவலர் ஒருத்தரோட இந்த வீடியோ இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஹெல்ப் பை காப் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. சாலையில பாக்குற நிறைய எளிய மனிதர்களுக்கு உதவி செய்யற மாதிரியான விஷயங்களை காக்கி சட்டையோடயே வீடியோவா பதிவு செஞ்சு அந்த வீடியோவை இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிதான் கன்றுக்கு ஹெல்ப் பண்ற இந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. சாலையோரத்துல நடக்க முடியாம தத்தி தத்தி நொண்டி நொண்டி நடக்கிற ஒரு கன்று தனக்கு ஹெல்ப் பண்ணதான் வராங்க அப்படின்றத உணராம அந்த கன்று இவங்களை பார்த்து பயந்து ஓடுது. ஆனாலும் ஓட முடியாத அந்த கன்று குட்டியை தூக்கிட்டு கார்ல போட்டு தன்னுடைய மடியிலேயே படுக்க வச்சு அரவணைச்சு அப்படியே வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த குட்டிக்கு கால்ல கட்டு போடப்பட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து அந்த கார்லயே மறுபடியும் கூட்டிட்டு வந்து